ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சத்யபாமாவில் வந்து 2 கேம்பஸ் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற மெயின் கேம்பஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்று வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து சத்யபாமான்னு நினைக்கும் போது மெயின் கேம்பஸில் தான் சேர்க்கணுன்னு அங்கே தான் போய் பார்த்தோம். பட் நாங்கள் போன நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லீவுங்க. பட் காலேஜோட ஆஃபீஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட போய் அட்மிஷன் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்டு வந்தோம். பட் என்ன ஒன்று, நேராக போய் அந்த படிக்கிற பசங்கள்கிட்ட நேராக கேட்க முடியல. பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சத்யபாமாவில் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரித்து அவங்களோட நம்பரெல்லாம் காண்டாக்ட் பண்ணி வாங்கி அந்த பசங்கள்கிட்ட நான் பேசினேன். அதில் வந்து ஃபாரினில் சத்யபாமாவில் படிச்சுட்டு ஃபாரினில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் இங்கே படிச்சுட்டு ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் என்னால் நேரில் பார்த்து பேச முடியல. பட் எனக்கு கான்டாக்ட்ஸில் அவங்க நம்பர் கிடச்சிச்சு. ஸோ அவங்ககிட்டே நான் பேசினேன். அவங்களோட ஃபீட்பேக்கே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் அவங்க கொடுத்துருக்க ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ நான் இந்த காலேஜில் சேரணுன்னா கவுன்சிலிங் மூலமாக போக முடியாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் வராது. கவுன்சிலிங் கோடு எதுவும் தேடாதுங்க. ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷன் நம்ம தனியாக தான் போய் போடணும். சத்யபாமாவே தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துகிறாங்க. SAEEன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எழுதியும் போகலாம். இல்லை அப்படின்னா நேராக அந்த காலேஜ் விசிட் பண்ணி அவங்க கேட்குற பர்சன்டேஜ் நம்ம வச்சுருந்தோன்னா அவங்க வந்து அட்மிஷன் தர்றாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுக்குறாங்க. பட் பெஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி டேரெக்டாக போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியில் அப்ளை பண்ணுறதை விட நம்ம SAEEE எக்ஸாம் எழுதிட்டு போனோம்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இன்னும் நான் ஃபீஸ் விசாரிக்கும் போது அந்த டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. நான் சொல்கிற அது ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் வரும்போது. அதே மாதிரி வந்து இந்த SAEEE நம்ம எழுதிட்டு போனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்காலர்ஷிப் செமையாக தராங்க. நம்ம எடுக்கிற ரேங்க் ஏற்ற மாதிரியும் ஸ்காலர்ஷிப் வந்து ஃபீஸ் கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாப் 25 இல்லை டாப் 10 வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க நம்ம படிக்கிறதுக்கு. அடுத்து இந்த காலேஜோட NRF ரேங்கிங் பார்த்திங்கன்னா டாப் 70 தாங்க இருக்குது. நான் இப்போ சொல்கிற NRF ரேங்கிங் வந்து ஓவரால் யூனிவர்சிட்டி கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சத்யபாமா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா அதில் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் இருக்கும், லா இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும், அதாவது BSc, BCom, BA எல்லா கோர்சஸும் இருக்கும். பட் நமக்கு என்ன தேவைன்னா இன்ஜினியரிங்கில் NRF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 66ல் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு டாப் 70க்குள்ளே அவங்க இருந்துடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த SAEEE எக்ஸாம் எழுதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அந்த லாஸ்ட் டேட் என்ன நான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இதில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி போங்க. உங்களுக்கு சூப்பராக அங்கே ஸ்காலர்ஷிப் அங்கே வெயிட்டிங்க. அடுத்து நான் போட்டிருக்கிறது குளோபல் அண்ட் நேஷ்னல் ரெகக்னேஷன். இவங்க நிறைய ரெகக்னேஷன் வாங்கியிருக்காங்க. குளோபலாகவும் வாங்கியிருக்காங்க, நேஷ்னலாகவும் நிறைய வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது கோர்சஸ் ஆஃபர். இங்கே நான் சத்யபாமாவில் படிக்கணுன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் இவங்க 21 கோர்சஸ் UGயில் இந்த வருஷம் ஆஃபர் பண்ணுறாங்க. சில இது வந்து BTech, சில இது வந்து BE, ஒரே ஒரு இது மட்டும் BDIS. இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து AICTE அப்ரூவலான கோர்ஸ் தாங்க. ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். CSc in Artificial Intelligence, CSc in Data Science, CSc in IoT, CSc in AI and Robotics, CSc in AI/ML, CSc in Cyber Security, BTech AIDS, BE Computer Science and Business System, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Electronics and Communication Engineering in Data Science. Data Scienceல ECE தராங்கங்க இந்த காலேஜில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், சிவில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், BDIS டிசைன். ஸோ இவ்வளோ கோர்சஸ் தராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்காலர்ஷிப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது இந்த சத்யபாமாவில் 3 டைப்ஸ் ஆஃப் தராங்க. ஃபஸ்ட்டு இதுனா அன்பு ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த அன்பு ஸ்காலர்ஷிப்புங்கிறது 100% வந்து டியூஷன் ஃபீயும் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 2006ல் ஸ்டார்ட் பண்ணாங்க வெறும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. பட் இப்போ கரண்ட்டாக
1200+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. டோட்டலாக 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு அவங்க வேலைக்கு இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு எதோ போயிருப்பாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 1 இயரில் எவ்வளோ அட்மிஷன் நடக்கோ அதில் 8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து SAEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்காலர்ஷிப். நான் அப்போதே சொன்னேன், நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம அங்கே அட்மிஷன் எடுக்கலான்னு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம எழுத அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 25 ரேங்க், அதாவது ஃபஸ்ட்டு 25 பிளேஸ் பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு மெயினாக கிளாஸ் 10ம் சரி கிளாஸ் 12யும் சரி உங்களுக்கு 70%க்கு மேலே தான் மார்க் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் டாப் 25ல் வந்துடலாம். வந்தாச்சுன்னா நமக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான். நெக்ஸ்ட்டு மெரிட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று தர்றாங்க. இது வந்து நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம படிக்கிறத பொறுத்து ஸ்காலர்ஷிப் வரும். இன்டர்னல் மார்க் அவார்டு. ஸோ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிலே நீங்கள் வந்து டாப் ரேங்க் எடுக்கிறீங்க, இல்லாட்டினா ஒரு செமஸ்டர்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செமஸ்டரில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. என்ன மாதிரினா 10% to 30% நீங்கள் கட்டுற ஃபீஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் அதாவது தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட பப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இவங்க எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் போனால் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சத்யபாமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே சில கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து காலேஜ் ஹெல்ப்போடு நம்ம இந்த கம்பெனிஸில் போய் சேரலாம். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அவங்க வச்சுருக்காங்கன்னா, ஆசென்ச்சர், ரெனால்ட் நிசான், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, டான்ஃபோர்ஸ், ஆரக்கிள், நோக்கியா, ஜோகோ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து காலேஜில் போய் நம்ம நல்லா படித்து அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம எஃபர்ட் போட்டாலே காலேஜே நமக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்லாம் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதில் யாருக்காவது மாற்று கருத்து இல்லை தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யபாமாவில் இந்த இன்டர்ன் கம்பெனி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த இன்டர்ன் போய் என்ன மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளிப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜேபி மோர்கன் கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸாக அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு 75,000 ஸ்டைப்பண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நாட்வெஸ்ட்டுங்கிற குரூப்புக்கு வந்து 3rd இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ அங்கே 5 பசங்களுக்கு 55,000 பெர் மந்த்துன்னு ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3rd இயர்லேயே அவங்களுக்கு நாலேஜும் கெயின் பண்ணிக்குவாங்க. ஏர்ன் வைல் யூ லேர்ன், படிக்கும்போதே அவங்க சேல்ரின்னு அவங்க ஃபஸ்ட் சேலரியில் வாங்கியிருக்காங்க. இதுலேயுமே வந்து பசங்களோட எஃபர்ட் தான், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க சத்யபாமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் அந்த யூஜி இன்ஜினியரிங் டிகிரி தர்றாங்க. இது போக அவங்க நீங்கள் சர்டிஃபிகேஷனும் தனியாக படித்தா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு அவங்களே சில சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நம்ம வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி தர்றாங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், machine learning, CMOS, programming and data structure in Python, IoT, data structure with R, full stack web developer, ethical hacking, Android app development, web development, embedded system in robotics and IoT, front end web developer, PAC, microcontroller programming, CAD, cyber security and forensics, Linux administration, basic Arduino programming, Amazon Web Services, Allen Bradley VLC programming and maintenance, MATLAB, aircraft and ground maintenance. ஸோ நம்மளோட ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஆவரேஜ் பேக்கேஜை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு 6 lakh 7 lakh போகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா இதில் இன்னும் நல்ல நாலேஜ் நிறையா இருக்கும். ஸோ உங்கள் பேக்கேஜ் வந்து 10-20 LPA போக சான்ஸ் இருக்குன்னு அவங்க சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து தராங்க. அடுத்து இவங்க சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்குன்னு நிறைய வச்சுருக்காங்க. நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இவங்களோட பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வருஷம் 3,000, 2,000, 3,000 ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் தராங்க. ஸோ 1 இயர் பார்த்திங்கன்னா 3,101. அடுத்து போன டிசம்பரில் 1,670 வித் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃபோடு தராங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து அவங்க
அட்மிஷன் ஆஃபீஸ்லேயே பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பசங்க 41.2 எல்பிஏல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. இது போக 10 எல்பிஏ, 18 எல்பிஏ, 24 எல்பிஏ, 20 எல்பிஏன்னு இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ஒரு டாப் கம்பெனியான அமேசான், ஆரக்கிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேயுமே பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா டாப் கம்பெனிஸும் வந்து இந்த காலேஜுக்கு விசிட் பண்ணுறாங்க. போன ஆகஸ்ட்டில் 3733 ஆஃபர்ஸ்னு அச்சீவ்டு நியூ ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2026 கிட்டத்தட்ட ஒரு 18 டேஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 609 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மந்தில் ப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அஸ் அ பேரண்ட்டாக நம்ம பார்க்குறது நல்ல காலேஜ் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா என்ட்ரி லெவலுக்கு பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இவ்வளோ கொடுக்குறாங்க. 3000 2000 நான் சின்ன கிளிப் தான் வச்சுருக்கேன். பட் இன்னும் நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு அவார்டு செரிமனி மாதிரி நடந்து இந்த ப்ளேஸான பசங்களுக்கு பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி அது ஒரு ஃபங்க்ஷனாகவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி அந்த ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன் சில இதில். எனக்கு சத்யபாமாவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் தான் இருக்குது. விஐடி, எஸ்ஆர்எம் அது சப்போஸ் எழுதி கிடச்சா ஓகே. அப்படியும் உள்ளே போக முடியலாட்டினா நம்ம இது போக சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் வந்து நம்ம சத்யபாமாவும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் தராங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கவுன்சிலிங்கில் போக முடியாது. ஸோ நான் டொனேஷன் கட்டி போகிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க இயர்லி இந்த ஃபீஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ஃபீஸ் வந்து ஒரு 3,50,000 to 4,00,000 பெர் இயர் வருது. மேபி இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், எனக்கு தெரில. நான் கேட்ட வரைக்கும் இதை சொன்னாங்க. 3,50,000 to 4,00,000 வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா. இதுலேயே நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.5 lakhs வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. வருஷம் அதான் ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பே பண்ணிங்களோ அதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இந்த இவங்க சொன்ன அந்த ஸ்காலர்ஷிப்பில் நம்ம எக்ஸாம் நல்லா எழுதி கிளாஸ் டாப்பராக இல்லை பிரான்ச் டாப்பராக ஏதோ நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 10 to 30% ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம அந்த எஸ்ஏ ட்ரிபிள் எக்ஸாம் எழுதி போகணுன்னா அங்கேயுமே வந்து ஒரு 50,000 இல்லைன்னா 1 lakh நம்ம எடுக்க ரேங்க் பொறுத்தும் கன்செஷன் வருங்க. அதே மாதிரி டாப் 25 வந்தால் ஃபீஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ஃபீஸ் வந்து இப்போ நான் சிஎஸ்சிக்கு சொல்கிறேன், இதுக்குள்ளே தாங்க வரும். மற்ற கோர்சஸில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 3,50,000க்குள்ளே இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய காலேஜஸில் வந்து ஹை எண்டாக வச்சுருக்காங்க அவங்களோட ஃபீஸ் எல்லாத்தையும். இங்கே ஸ்டூடெண்ட் ரிவ்யூ கேட்டேன்னு சொன்னேன் இல்லைங்க. நான் ஸ்டூடெண்ட் ரிவ்யூ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு இடத்துல இருக்காங்க. நல்ல காலேஜ், நல்ல கைடன்ஸ் தராங்க, நல்லா சப்போர்ட் தராங்க, நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம், இல்லை எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரின்ட்டு இன்னொரு பையன்ட்டு கேட்டு அவன் என்ன சொன்னான்னா ஸ்டூடெண்ட் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டா நல்ல ஸ்கோப் இருக்குது, பசங்களை பொறுத்து தான் இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து இப்போ படிச்சுட்ருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்க வந்து இசி டிபார்ட்மெண்ட்டு, அவங்களோட ஃப்ரெண்டே வந்து இப்போ தான் 4th year படிக்கிறாங்களாம், 7 lakh எல்பியில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துச்சு தவிர யாருமே அங்கே சேர்க்காதீங்க அப்படின்ட்டு வரல. ஏன்னா நான் 2-3 காலேஜில் கேட்கும்போது இதை விட நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், சில காலேஜ் பேர் சொல்லியே சொன்னாங்க, நீங்கள் அங்கே பாருங்கள், இதை பாருங்கள், யோசித்து சேருங்க, நிறையா வந்துச்சு. பட் இங்கே இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லலை. இதில் என்ன ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன்னா இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நிறைய இன்டேக் எடுக்கிறாங்க. சிஎஸ்சிக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 2,000 to 2,500 கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னென்னா அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒரு 2,000-2,500 வந்து போட்டி போட்டு பசங்க நீ காம்படிட்டிவ் பண்ணி வந்தால் தான் உன்னால் சஸ்டெயின் பண்ணி ஒரு வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து பசங்களுக்கு கிடைக்குங்கிறத பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வேலைக்கு போகும்போது அதை விட நிறைய ஆஃபீஸில் வந்து ப்ரெஷரு, காம்படேட்டிவ் நிறைய இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஸை நம்ம சேர்த்துவிட்டு நீ இதில் ஓடி நீந்தி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா 2,000-2,500 இந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கம்பெனி வரும்போது இந்த 2,000-2,500 போகும்போது என்ட்ரி லெவலுக்கே நான் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 சைடும் இருக்குது எனக்கு. பட் உண்மைக்கே இங்கே பசங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா அவங்க கிராப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சத்யபாமாவில் படித்தா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து வேறு ஒரு காலேஜ் ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.